Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து third normal form. First of all, நம்ம third normal form ஏன் போறோம் அப்படினு சொல்லி இதல பார்க்கலாம். இப்போ இந்த ரிலேஷன் வந்து first second normal formல இருக்கான்னு பார்க்கணும். ஏன் டைரக்ட்டா நான் second normal formல இருக்கான்னு பார்க்க சொல்றேன் அப்படினா டிஃபால்ட்டா எந்த ரிலேஷன் கொடுத்திருந்தாலும் அது வந்து first normal formல இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் டைரெக்டாக இப்போ இது செகண்ட் நார்மல் ஃபார்ம் இருக்கா அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிலேஷனுக்கு வந்து கேண்டிடேட் கீ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. இப்போ வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம் கண்டிஷன் என்ன? பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படின்னா ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கேண்டிடேட் கீ வந்து should not determine a non-prime attribute. ஸோ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கேண்டிடேட் கீ, இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி தான் நமக்கு கேண்டிடேட் கீ. இதுக்கு ப்ராப்பர் சப்செட் என்ன? நல் செட். அது வந்து சூப்பர் கீயா? இல்லை. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த ரிலேஷன் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. பின்னையே நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு போகிறோம். ஏன் தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் B1ங்கிற பிளாக் நம்பர் ரிப்பீட் ஆகுது, அதே மாதிரி ரூம் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நமக்கு ரிடண்டன்ட் டேட்டா இருக்குது. இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து, அதாவது நமக்கு வந்து அனாமலி இருக்குது, அப்டேஷன் அனாமலி, டெலிஷன் அனாமலி இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்ம் போகிறோம். ஆனால் இந்த அனாமலிஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஒரு நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் இன்னொரு நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டை டிரைவ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த அனாமலிஸ் எல்லாம் வருது. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் இன்னொரு நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னால் இது தேர்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை, ரிடண்டன்சி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே எது நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் டிட்டர்மைன்ஸ் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்னா, இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் determines block number, room number. So non-prime attribute determines a non-prime attribute. ஸோ அதனால தான் வந்து நமக்கு ரிடண்டன்சி வருது. இப்போ இந்த ரிடண்டன்சியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது இந்த மாதிரி கேஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. அப்படின்னா அது வந்து அந்த ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்ஐடி தான் வந்து கேண்டிடேட் கீ, ரிடண்டன்சி எக்ஸிஸ்ட் ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் பிளாக் நம்பர் ரூம் நம்பர். ஸோ இது வந்து நான் ப்ரைம் ஆட்ரிபியூட், இதுதான் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ஸோ தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ இப்போது தேர்ட் நார்மல் ஃபார்மோட டெஃபினிஷன் பார்ப்போம். ஒரு ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம் எப்போ சொல்லலாம் அப்படின்னா, அது வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருந்துட்டு ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. இல்லைனா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் ஈச் நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி P determines Q exist. அப்போனா P வந்து சூப்பர் கீயாக இருக்கணும், இல்லை அப்படின்னா Q வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ரெண்டு டெஃபினிஷன். எப்பயுமே ரிலேஷன் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கிறது மேண்டேட்ரி. தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? ஒன்று ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னா நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் இன்னொரு நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த டெஃபினிஷன் மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி P டிட்டர்மைன்ஸ் Q இருந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் P வந்து சூப்பர் கீயாக இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட் Q வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இது வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கேண்டிடேட் கீஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதில் வந்து P தான் வந்து நமக்கு கேண்டிடேட் கீ. சரியா? வேறு எதுவுமே நமக்கு கேண்டிடேட் கீயாக வராது. எனி அட்ரிபியூட் வித்
P காம்பினேஷன் தான் நமக்கு வந்து வரும். ஸோ அப்போது அது வந்து சூப்பர் கீ ஆகிடும். இப்போ வந்து தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு கண்டிஷன் என்ன? LHS should be a super key or RHS should be a prime attribute. ஃபஸ்ட்டு நம்ம LHS பார்ப்போம். இங்கே வந்து P வந்து சூப்பர் கீ. ஸோ அதனால் வந்து ஏன் அப்படின்னு சொன்னால் P தான் வந்து கேண்டிடேட் கீ எப்பயுமே சூப்பர் கீ தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஹோல்ட் பண்ணுது. அடுத்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பார்த்திங்க அப்படின்னா Q determines R. Q determines R அப்படின்னு சொன்னால் Q வந்து நமக்கு வந்து சூப்பர் கீ கிடையாது. ஸோ இந்த இல்லைன்னா R வந்து நமக்கு ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்கணும். ரெண்டுமே இல்லை. ஸோ இதுவுமே இல்லை. இந்த 3 ரிலேஷனுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ப்ரைம் ஆட்ரிபியூட்னா என்ன? எனி ஆட்ரிபியூட் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீ தான் வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட். எந்த ஆட்ரிபியூட் கேண்டிடேட் கீயோட பார்ட்லேயோ அது நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். ஸோ இங்கே P தான் வந்து நமக்கு ப்ரைம் ஆட்ரிபியூட். மற்றது QRST எல்லாமே நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். ஸோ இந்த ரிலேஷன் வந்து இப்போ தேர்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை. ஸோ அது சொன்னது தான், அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இதுதான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரிலேஷன் பார்க்கலாம். இப்போ இந்த ரிலேஷனுக்கு எது இப்போ கேண்டிடேட் கீ? இப்போ கேண்டிடேட் கீ வந்து நமக்கு இது PQக்கு தான் இன்கமிங் எட்ஜ் கிடையாது. ஸோ PQ வந்து கேண்டிடேட் கீ. QSை நம்ம வந்து கேண்டிடேட் கீ சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா QSலேருந்து நம்ம U தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து PQ தான் வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸு. மற்றது எல்லாமே RSTU வந்து நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணுவோம் தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கான்னு. இப்போ இந்த ரிலேஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. இது வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை. அட்லீஸ்ட் QS வந்து சூப்பர் கீ கிடையாது. U வந்து நமக்கு ப்ரைம் ஆட்ரிபியூட் கிடையாது. ஸோ இந்த ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதைத்தான் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறேன். அது நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸு determines, therefore the relation is not in third normal form. ஏன் இங்கே நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் determines நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்னு சொன்னேன்? QSங்கிறது நான் ப்ரைம் ஆட்ரிபியூட், determines Uவும் ஒரு நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். அதனால நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து எது நமக்கு ப்ரைமரி கீ? இதில் வந்து நமக்கு P வந்து T ரைட் ஹேண்ட் சைடில் எது இல்லைன்னு பார்க்கணும். எதுக்கு இன்கமிங் எட்ஜ் இல்லை? Tக்கு இல்லை. ஸோ PT வந்து ஒரு ப்ரைமரி கீ. அகெயின் QTயும் நமக்கு ஒரு ப்ரைமரி கீ தான். RTயும் ப்ரைமரி கீ தான். STயும் வந்து ப்ரைமரி கீ தான். ஸோ நமக்கு இதுலேருந்து கேண்டிடேட் கீஸ், இது 4மே கேண்டிடேட் கீஸ். ஸோ நமக்கு வந்து PQRST இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இங்கே எல்லாமே நமக்கு வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். அதனால இந்த ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குதுன்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சூப்பர் கீயாக இருக்கணும், இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸாக இருக்கணும். இப்போ நமக்கு வந்து என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு வந்து சூப்பர் கீயா கிடையாது. ஏன்னா நமக்கு T இல்லைல்ல. பட் நமக்கு என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸாக இருக்குது. அதனால இந்த ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொன்னால் Tங்கிற ஆட்ரிபியூட் மிஸ்ஸிங். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. எல்லாமே ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸுங்கிறதுனால இந்த ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து PQRS ஆர் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். இன்ஃபேக்ட் Tயும் வந்து நமக்கு ப்ரைம் ஆட்ரிபியூட்டு தான். சாரி, நான் Tயை மென்ஷன் பண்ணலை. Tயும் வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட் தான். RHS எல்லாமே நமக்கு ப்ரைம் ஆட்ரிபியூட்னால இந்த ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. சரியா? ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு கூடிய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம BCFனா என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.